வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ராமர் அதாவது பெருமாள் அவதாரத்தில் 7வது அவதாரம் ராமர் அவதாரம். இருக்கிற தெய்வங்களில் ரொம்ப 10 அவதாரத்தில் நம்ம அதிகமாக நிறைய சொல்றது, நிறைய பேர் அவருடைய அழகில் லயிச்சு போவது, வாழ்ந்தா ராமர மாதிரி வாழணும், அதாவது ராமன் சீத்தை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தர்ம பத்தினியான சீத்தையையும் ராமரையும் அப்படியே ஐக்கியமாக்கி நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவு நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற ஒரு தெய்வம். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வணங்கி, நம்ம மட்டும் ஆசைப்படல, சிவபெருமானும் ஆசைப்பட்டு அனுமார் அவதாரம் எடுத்து ராம கூட பயணிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர். அவ்வளவு ராமர் மேல ரொம்ப அதிபக்தியுடன் திகழ்ந்த ஒரு இதுனா மனித குலம். நம்மளும் சரி, இறைவன்களும் தேவாதி தேவர்களும் ராமன் மேல ரொம்ப லயிச்சு போய் அவர் அழகில் மயங்காதவர்களும் கிடையாது. 10 அவதாரங்களில் இந்த 7வது அவதாரம் ராமருக்கு ஒரு நிகர் யாருமே இல்லை. அவ்வளவு ராமர் ராம ராம ராமாதான். ராமரை சொல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. அதனால அவ்வளவு அற்புதமான அந்த ராமருடைய அவதாரத்தில் ஸ்ரீராம நவமி இந்த மாதம், அதாவது பங்குனி மாதம் வருகிறது. பங்குனி மாதம் இப்ப ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்த ராமர் நவமி வருகிறது. இந்த ராமர் நவமி நிறைய குழப்பங்கள். சித்திரை மாதமா பங்குனி மாதமா? ஆக்சுவலா பங்குனி மாதம் தான். பங்குனி மாதம் சைத்திர மாதம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தை குறிப்பிடுவோம். அந்த சைத்திர மாத நவமியில் நம்ம ராமர் வளபிறை நவமியில் ராமர் அவதரித்த நாள் அப்படிங்கிறது. இந்த ராமர் அவதரித்தது பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப விசேஷமான நாள். இந்த வருடம் எந்த வருடமும் இல்லாத மிக சிறப்பான ராமர் அவதாரத்துக்கு உரிய நாள் அப்படிங்கலாம். என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, ராம புஷ்பாய யோகம் அப்படிம்பாங்க. ராம புஷ்பாய ரவி புஷ்பாய யோகம், அப்புறம் ரவி யோகம், அப்புறம் சர்வார்த்த சித்த யோகம். இந்த 3 யோகங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு ராம நவமி கொடுக்குறதுன்னா அது மிக விசேஷமானது. என்னது ரவி புஷ்பாய யோகம்? அதாவது சர்வர்த்த யோகம், சர்வர்த்த யோகம், ரவி புஷ்பாய யோகம், ரவி யோகம். இந்த 3 யோகங்களும் அற்புதமான யோகங்கள். இந்த 3 யோகங்களும் சேர்ந்து வருவது ரவி யோகம். அப்படின்னா என்னன்னா, ரவி யோகம்னா நாள், அந்த நாள் அதாவது பிறந்த நாள். அதாவது ராமருடைய வம்சம் சூரிய வம்சம். சூரிய வம்சத்தில் சூரிய நாளில் பிறப்பது விசேஷமானதாக இருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை இந்த தடவை ராம நவமி வருது. அது சூரிய வம்சத்தவருக்கு சூரிய நாளில் பிறப்பது மிக சிறப்பல்லையா? அதனால அவருக்கு அந்த நாள் மிக சிறந்த நாளாக இருக்கிறதுங்கிறது மிக அற்புதமான நாள் ரவி யோகம் அப்படிங்கிறது. அடுத்தால பாத்தீங்கன்னா ரவி புஷ்பாய யோகம் அப்படிங்கிறது. ரவி புஷ்பாய யோகம், முதல் புஷ்பாய யோகம் அப்படின்னா என்னன்னா, சனி அதாவது 8வது நட்சத்திரம், காலபுருஷனின் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அதாவது 8வது நட்சத்திரம் தான் நம்ம வளர்க்கப்படும் நட்சத்திரம், நம்ம கர்மாவை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது. அத ரொம்ப அற்புதமான நட்சத்திரம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியது அப்படிங்கிறது. அந்த 8வது நட்சத்திரத்தில் நம்மளுடைய ராமருடைய அதாவது புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் கலந்து வர நாள் தான் அந்த ராம நவமி. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர், அதுமே பூச நட்சத்திரத்துடைய இது அந்த புஷ்பாய நட்சத்திரம், அதுவும் சேர்ந்து வருவதனால் அன்றைய நாள் சூரியனுடைய நட்சத்திரத்துடன் சேர்ந்த புஷ்பாய நட்சத்திரம். அதனால ரவி புஷ்பாய யோகம் அப்படிங்கிறோம். இந்த ரவி புஷ்பாய யோகமும் அன்றைய வருது. அப்புறம் நம்மளுக்கு சித்தவர்த்த யோகம் அப்படிங்கிறோம். சித்தவர்த்த சித்த யோகம் அப்படிங்கிறது, சித்தவர்த்தங்கிற சர்வர்த்த சித்த யோகம். சர்வர்த்த சித்த யோகம்ங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்தால் அது சர்வர்த்த சித்த யோகம். மரண யோகங்கிறது சில கிழமையும் சில நட்சத்திரம் சேரக்கூடாது. அது அந்த மாதிரி நட்சத்திரமும் கிழமையும் சேரும்போது சில நெகட்டிவ் வரும், சில பாசிட்டிவ் வரும். ஆனால் இந்த ராம நவமியில் சர்வர்த்த சித்த யோகம்ங்கிற ஒரு கிழமையும் நட்சத்திரமும் இப்படி சேர்ந்து வரும்போது சர்வர்த்த சித்த யோகமாக மாறுகிறது. அப்ப 3 யோகங்களும் சேர்ந்து வரும் இந்த ராம நவமி மிக அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்குது. சூரிய வம்சத்தினருக்கு மிக சிறப்பான நாளாகவும், அதாவது சூரியனுடைய வம்சத்தினருக்கு இது சிறந்த இதாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இந்த ராம நவமி வழிபாடு யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு இன்னல்கள் பல நீங்கி
நிறைய உயர் பதவிகள், புகழ், கீர்த்தி கிடைக்கிறதுக்கு, அதாவது சூரியனாலே புகழ், கீர்த்தி, இரக்கம் எல்லாமே வரும் இல்லையா, அதை எல்லாமே கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அப்ப இந்த ஸ்ரீராம நவமி வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த நாளை நீங்க வழிபாடும் ராம வழிபாடு, ராம ஜெயம், 108 தடவை ராமஜெயம் எழுதுவதல், 1008 தடவை ராமஜெயம் எழுதுவதல், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சக்திகள், அதாவது உயர் அதிகாரியாகவும் பதவி உயர்வுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் அரசியல் முக்கிய புள்ளியாக மாறணும், இதெல்லாம் உள்ளவங்க இந்த நாளை அதுவும் என்றையும் இல்லாத இப்படி சேர்ந்து வருவது ரொம்ப அரியுது. இந்த நாளை நீங்க தவற விடாம பிடிச்சு வச்சு அதுக்குள்ள பரிகாரங்கள் கரெக்டா நீங்க வந்து பண்ணீங்கன்னா, பரிகாரங்கள வழிபாடுகள் பண்ணீங்கன்னா சிறந்த முறையில் சிறந்த விசேஷங்கள் உங்க வீட்டை வந்து அடையும். இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இது வருவதும் நமக்கு சிறந்த ஒரு விசேஷமான நாளாக இருப்பதினாலும், மார்ச் மாசம், அதாவது ஏப்ரலில் பங்குனி மாதம் வருவது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுவும் இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் வருவது இன்னும் சிறப்பான விசேஷமாக இருக்குது. அதனால இந்த பங்குனி மாதத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து ஸ்ரீ ராம நவமி வழிபாடும் எல்லாருக்குமே சிறப்பான அனுகூலங்கள் கிடைக்கும். எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட். காலையில எல்லாரும் குளிச்சுட்டு நல்ல தூய சுத்தமான ஆடையை உடுத்தணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த தீட்டும் கலக்காத நல்ல ஒரு ஆடையை உடுத்துறது மிக முக்கியமானது. நல்ல சுத்தமான ஆடையை உடுத்திட்டு அப்புறம் ராமர் போட்டோ இருந்தால் அதை நல்லா தொடச்சி வச்சு அதுக்கு பூ மாலை எல்லாம் போட்டுட்டு, பானக நீர் ரொம்ப முக்கியம், அப்புறம் பாயாசம் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ராமருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களில் ஒன்று. அதை வைத்துட்டு அப்புறம் மற்ற நெய்வேத்தியங்கள், உங்க கலவை சாதங்கள் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி சாதங்கள் வச்சுட்டு நல்ல பழங்கள், மஞ்சள் நிற பழங்கள் ரொம்ப விசேஷமானது. அதான் மஞ்சள் நிற பழங்களை சமர்ப்பிக்கிறது. இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணணும். நல்ல சாமிக்கு தீபாரணைலாம் காட்டி தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க ஸ்ரீ ராமஜெயம் 108 தடவை எழுதணும். 108 தடவை எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கறத நினைத்து அந்த 108 தடவை ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்க. ஸ்ரீ ராமஜெயம் எழுதும் போது உங்களுக்கு அவ்வளவு தேவைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு பூர்த்தி அடையும். ஏன்னா அவர் செல்வத்தின் லட்சுமியுடைய முக்கிய அங்கத்தினரும் கூட இல்லையா. அதனால செல்வத்தை சேர்வதிலும் புகழ் கீர்த்தி கிடைப்பதிலையும் மிக முக்கிய பங்காக இந்த வருடம் இருக்கிறதுனால ஸ்ரீ ராம நவமியில் 108 தடவையோ 1008 தடவையோ அவர் விளக்கு தீப ஒளியில் உட்கார்ந்து எழுதினீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அது காலையில இதை எழுதிட்டு இறை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் ராமருக்காகவே நீங்க நைவேத்தியங்கள் வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடும் விசேஷ சாப்பாடுகளாக பண்ணி எல்லாருக்கும், ஏன்னா ராமர் பிறந்த நாள் எப்பவுமே விசேஷமாக இருக்கணும், என் வீடு விசேஷ நாள், எங்க ராமர் அவதரித்தார் அப்படிங்கிறதுக்காக அன்றைய பொழுது ஃபுல்லா நம்ம நல்ல உணவுகளை தயாரித்தல் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனா நல்ல உணவுகளை மத்தியான உணவும் தயாரித்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றிட்டு திரும்படியும் நீங்க வந்து ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது மிக சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ ராமஜெயம் எழுதி 108 தடவையோ 1008 தடவையோ ஈவினிங்கும் உட்கார்ந்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். காலை எந்திக்கும் போதும் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லி எந்திக்கிறதும், நைட்டு தூங்கும் போதும் ஸ்ரீ ராமஜெயம் உச்சரிச்சு கொண்டே நீங்க தூங்குவதும் அது அன்றைய நாளை முழுவதும் ஸ்ரீராமருக்கு ஒப்படைத்தது போல் இருக்கும். அது உங்களுக்கு மிக விசேஷமான பலனை தரும். இது வந்து சாதாரண ராமஜெயம் ஸ்ரீ ராம நவமி கிடையாது. இந்த ராம நவமி 3 யோகங்களும் சேர்ந்து வரும் ராம நவமியாக இருப்பதினால் உங்களுக்கு இந்த ராம நவமி ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். ஹனுமார் வழிபாடு, உளுந்தவடை, இது எல்லாமே முக்கியமானதாக இருக்கும். உளுந்தவடையில் வெங்காயம் கலக்காம மிளகும் ஜீரகமும் போட்டு உளுந்தவடை தயாரித்தல் மிக விசேஷமானதாக இருக்கும். இந்த மாதிரி ராமருடைய வழிபாடை வந்து நீங்க நேர்த்தியுடன் வழிபட்டு உங்கள் வீட்டில் ராமரும் சீத்தையும் வந்து உங்க வீட்டில் உள்ள மகிழ்ச்சியையும் செல்வ நிலையும் நிலைக்க செய்ய வருவார்கள். நன்றி, வணக்கம்.